நமஸ்காரம். மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. 2ஆம் இடத்திலேயே குரு உச்சமாக இருக்கு. 10க்குடைய நபர் வந்து 10ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 10ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்துல உச்சமாகி 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, ரொம்ப ரொம்ப தொழில் மூலியமா நல்ல காசு பணம், நல்ல வளர்ச்சி, எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே லாபம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால, அதிக நேரம் வந்து வேலை பார்க்குறது, மன உளைச்சல் ஆகுறதோ, அல்லது தேவையில்லாத டிப்ரஷன், பயம் இதனால தூக்கம் சரியாம வராம இருக்கிறது, அல்லது அளவுக்கு மீறிய தூக்கம் இந்த மாரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் இடத்துல சனி இருக்கனால, ஏதாவது ஒரு விஷயத்துல செய்ய முடியறத ரொம்ப டிலே பண்ணி செய்ற மாரி இருக்கும். இதெல்லாம் தவிர்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிச்சயமானது. சுக்கிரன், கேது சேர்க்கை இருக்கு 3ஆம் இடத்துல. நீங்க நல்ல வழிபாடுகள் பண்ணிக்கங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது வந்து நீங்க என்ன விஷயத்த செஞ்சாலுமே உங்களுக்கு சக்சஸ குடுக்குறதுக்கு உதவும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து நிரந்தரமான வருமானத்த கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுவாரு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நெறைய நன்மைகள பயக்கும். புது மனிதர்களுடைய தொடர்புகள ஏற்படுத்திக் குடுக்கும். அ அ அதே மாரி நீண்ட தூர பிரயாணங்கள், உங்களுடைய கெரியர்ல அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கெல்லாம் வந்து, இந்த ராகு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அற்புதமான பலன்கள குடுப்பாரு. முக்கியமா சனிக்கிழமை வந்து காளி வழிபாடும், வெள்ளிக்கிழமை வந்து துர்க்கை வழிபாடும் நல்ல சிறப்பான பலன்கள உங்களுக்கு குடுக்கும்.